உனக்கும் வாலிக்கும் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு சண்டை? அப்படின்னா வால்மீகி எக்ஸ்பிரஸ் அடுத்தது கிஷ்கிந்தா காண்டத்துக்குள்ளே எந்த ஸ்டாப்பிங்கு போகும்? வாலி சுக்ரீவனுடைய அந்த கடம். அது என்ன அப்படின்னா ரிக்ஷராஜா அப்படிங்கிற ராஜாக்கு வாலி அண்ட் சுக்ரீவன். ஒருத்தர் சூரியனுடைய அம்சம், இன்னொருத்தர் தேவேந்திரனுடைய அம்சம். தேவேந்திரனுடைய அம்சம் யாரு? வாலி. சூரியனோட அம்சமா பிறந்தது யாரு? சுக்ரீவன். இவா 2 பேருமே பிறந்தா 2 பேருமே அதி பலசாலி, அதி பலசாலி. ஆனால் அதில் வாலிக்கு பலம் ஜாஸ்தி, கொஞ்சம் ஜாஸ்தி. சரியா? அதனால இந்த மாதிரி இதாக இருந்தா ஒரு காலத்தில் என்னாச்சு, மாயாசுரன் வந்தான், வா சண்டைக்குன்னு கூப்பிட்டான். இவா 2 பேரையும் பார்த்துட்டு ஐயோ இவாளை சண்டைக்கு கூப்பிட்டோமேன்னு பயந்து ஓடினான். அதுக்கப்புறம் அந்த குகைக்குள்ளே போயிட்டான். வாலி தன்னுடைய பாதங்களில் ப்ராமிஸ் வாங்கிட்டு, ப்ராமிஸ், என் பாதங்கள் மேலே ப்ராமிஸ் சுக்ரீவா, நீ எங்கேயுமே வரக்கூடாது. சுக்ரீவன் எப்படி இருந்தான்? வாலியின் இடத்துல தம்பியாகவும் இருந்தான், தாசனாகவும் இருந்தான், எல்லா விதமான ராஜ்யகாரத்திலையும் பிரதம பரோபகாரியாக இருந்தான். ரைட் ஆட்டிடியூட், ரைட் பர்சன், கரெக்டாக தர்மத்தில் கரெக்டாக இருந்தான். யார்? சுக்ரீவன் வாலியின் இடத்துல. வாலி வாலிக்கு 2 வீக்னஸ்னு பார்த்தோம். என்னது? அதி குரோதம், குரோதம் ஜாஸ்தி வரும். அதுக்கப்புறம் என்ன? சரி ஓகே, ஸ்திரீகளின் இடத்துல வீக்னஸ் உண்டு. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன், என்னது? சண்டைக்கு வா அப்படின்னு சொன்னால் வாலியால் பொறுத்துண்டு இருக்க முடியாது. ஒரு பொறுமையாக நாளைக்கு வரேன் சண்டைக்குலாம் சொல்ல மாட்டான். ஏய் எடுறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிடுவான். அப்படி அந்த மாதிரி அந்த கூப்பிட்ட உடனே லோன்னு ஓடி போயிட்டான். ஓடி போய் அந்த குகையில் போனால் 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆச்சு. ப்ராமிஸ் வேறு வாங்கின்னு இருக்கான் உள்ளே வரக்கூடாதுன்னு. யார? சுக்ரீவன் இடத்துல. அதனால ரத்த பிளாராக ஓடின உடனே அண்ணாக்கு ஏதோ ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் அந்த ராட்சசன் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பர்வதத்தை மூடிட்டு, கல்லால் பெரிய ஒரு சின்ன இதால் மூடிட்டு அவன் வந்துட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டமால் அப்படின்னு அந்த கல் பேந்து உடஞ்சிது. பார்த்தா வாலி அப்படின்னு வாலி வெளியில் வந்துட்டான். அதுக்குள்ளே இங்கே சுக்ரீவன் பரமசோகத்தில் கொஞ்ச நாள் இருந்து, ஆனால் கூட இருக்கிறவாள்லாம் வற்புறுத்தி மற்ற வானரங்களுக்கெல்லாம் வழிகாட்டணும்னு சொல்லி சுக்ரீவனை ராஜ்யத்தில் உட்காத்தி வச்சா. அதுக்கப்புறம் வாலி வந்தான். வாலியினுடைய கோபத்துக்கு ஆளானான். வாலி சுக்ரீவன் தன்னுடைய மக்குட்டத்தை எடுத்து வாலியோடைய பாதத்தில் வச்சு நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ணாலுமே வாலி ஒத்துக்கவே இல்லை. கோபத்தில் சுக்ரீவனை அடித்து கொல்றேன் பாரு அப்படின்னு தான் கிளம்பினான். அதனால என்ன எடுத்து சுக்ரீவன் ஓடிட்டான். அதுலேயும் ஒரு பிளெஸ்ஸிங் என்ன அப்படின்னாக்க, இந்த மாயாசுரனுடைய பிரதர் ஒருத்தன் இருக்கான். யார்? துந்துபி. முன்பொரு காலத்தில் துந்துபியை ஒரு மகிஷனுடைய ரூபத்தில் அந்த துந்துபி சண்டைக்கு இழுத்து வாலி அவனோட சண்டை போட்டு அதை பல யோஜனைகள் அந்த அந்த மகிஷ உடம்பை தூக்கி அடித்தான் இல்லையா வாலி. அப்போ ரத்தங்கள்லாம் மதங்கமுனி ஆசிரமத்தில் சிந்தினதுனால மதங்கமுனி இந்த இது யாரால் ஏற்பட்டதோ அவள் இந்த ஏரியாக்குள்ளேயே வரக்கூடாது, வந்தான்னா அவள் பஸ்மமாட்டான்னு அங்கேருந்தே சாபம் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல சுக்ரீவன் என்ன பண்ணிட்டான் பாவம், ஓடினான் ஓடினான் ஓடினான், பூமியின் எல்லா எல்லைக்கும் ஓடினான். இப்போ புரியுறதா? அந்த இடத்துல வாலிக்கு பயந்துண்டு சுக்ரீவன் ஓடினான் இல்லையா, பூமி ஃபுல்லாக ஓடினான் இல்லையா. அப்போ அவன் என்ன நொந்துன்னு இருக்கலாம் இல்லையா, நம்ம எதுக்கு இப்படி பிரயோஜனம் இல்லாமல் ஓடின்னு இருக்கோன்னு. கடைசியில் பூமியோடைய மொத்த பூகோளமும் வானரங்களுக்கு உதவித்து, எதுக்கு? சீதையை தேடுறதுக்கு. நீங்கள் வாழ்க்கையில் துரத்தப்பட்டாலும் ஓடினாலும் அழுதாலும் சிரித்தாலும் நீங்கள் தர்மத்தில் இருந்தால் உங்களுடைய அழுகை உங்களுக்கு பலன் தரும், உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு பலன் தரும். எதுவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பகவானுடைய சிருஷ்டியில் நாய்வால் கூட வேஸ்ட்டு கிடையாது. ஏன்? பொதுவாக நாய்வால் சிருஷ்டியில் ஒரு வேஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்? எப்படின்னா வால் பொதுவாக நாற்கால் பிராணிக்கு மேலே ஏதாவது உட்காந்தா அது அப்படி எப்படி தட்டி விட்டுரும். ஈ பூச்சிலாம் உட்காந்துன்னா
அதுக்கு நாயோடைய வால் பயன்படுறதில்ல. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த வால் வந்து அந்த நாய்க்கு வந்து அழகை கொடுக்கணும், அதுவும் கொடுக்கறதில்ல. அந்த நாய் அழகு கொடுக்கலன்னா பரவாயில்ல, அது என்ன பண்ணுறது, அந்த மர்மஸ்தானத்தை மூடணும் அட்லீஸ்ட் பின்னாடி, அதுவும் மூடாமல் மேலே சுற்றின்னு இருக்கு. அதனால் வந்து ஒரு கவி என்ன சொன்னான்னா, நிஷ்பிரயோஜனம் அப்படின்னா. இல்லை நிஷ்பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி கவிகளினுடைய சபையில் வந்து நிஷ்பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஓமானம் கொடுக்கறதுக்கு சிருஷ்டியில் ஒன்று இருக்கணும் இல்லையா, அதனால் அதுவும் நிஷ்பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னான். அது நான் அந்த மாதிரி நீங்கள் என்ன வாட் எவர் யூ ஹவ் கான் த்ரூ, நாட் ஈவன் அ சிங்கிள் பிட் ஆஃப் இட் இஸ் அ வேஸ்ட். எங்கேயோ வந்து உங்களை வந்து ஒன்று என்னென்னா, நம்மளுடைய திசை எப்போவுமே ராமனை நோக்கி இருக்கணும். ராமன்னா தர்மத்தை நோக்கி இருக்கணும், ஈஸ்வரனை நோக்கி இருக்கணும். அதனால் வந்து சுக்ரீவன் அப்படி இப்படி பண்ணி கஷ்டப்படும் போது அப்போ ஹனுமன் தான், சுக்ரீவா மறந்து போயிட்டியா, நம்மெல்லாம் ரிஷ்யமுக பர்வத்தத்துக்கு போயிடும். இவரும் பயந்தாங்குழி தான் ஹனுமான், நம்மளாம் ரிஷ்யமுக பர்வத்தத்துக்கு போயிடலாம், அங்கே வாலி வந்தால் நம்மளை எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விற்த்தாந்தம். அதில் வந்து இது பண்ணும்போது வாலியை நான் கொல்றேன், நீ வந்து இது பண்ணு அப்படின்னு சொல்லும்போது சுக்ரீவன் வந்து எல்லாம் சந்தோஷம், ஓகே, வந்ததுலேருந்து பார்க்குறேன் கையில் அந்த அம்பு வச்சிருக்கேன். இது ஒரு முக்கியமான ஸ்டாப்பிங். அடுத்த முக்கியமான ஸ்டாப்பிங் வால்மீகி எக்ஸ்பிரஸ் கிஷ்கிந்தா எல்லாம் எங்கே போய் நிற்க போகிறது அப்படின்னா, சுக்ரீவனுக்கு ஒரு டவுட் வருது. சார், ஒரு சந்தேகம், ராமா நீயே மகாபலி, நீயே மகாசிரேஷ்டன், வீர பராக்கிரமன், எல்லோரையும் நீ அடிப்பாய், ஓகே, ஆனால் வாலியை உன்னால் அடிக்க முடியுமா? சொல்லு, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு சுக்ரீவா அப்படின்னு கேட்குறாரு ராமர். இல்லை, வாலி வந்து இந்த இந்த மகிஷன், துந்துபி மகிஷன்னா இருந்து இது பண்ணோம் இல்லையா, அது பண்ணோம் இல்லையா, அவனை தூக்கி போட்டார் இல்லையா, அவனுடைய எலும்பு கூடு இதோ இங்கே குமிஞ்சு கிடக்கல, இதை வந்து உன் காலால் எத்தி விடு, உன்னால் எத்த முடிஞ்சதுனாக்கா, அந்த எத்த முடிஞ்சதுன்னா நீயும் சக்திசாலின்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. ராமர் காலால் எத்தலானா, எதனால் எத்தினார், கால் கட்ட வரல்னால எத்தினார். அப்படியே 100 யோஜனை தூரம் போய் விழுந்தது அது. இப்படி சுக்ரீவன் கேட்டான் இல்லையா, சுக்ரீவன் வந்து கேட்குறான் ராமர்கிட்ட, ராமா இந்த மாதிரி துந்துபியை வந்து வாலி அடிச்சுட்டான், இந்த மாதிரி இந்த இதை தூக்கி நீ போட்டு நீ ஏதாவது சொல்ல முடியுமா, உனக்கு அந்த அளவுக்கு பராக்கிரமம் இருக்கா அப்படிங்கிறச்சே கொல்லுன்னு சிரிக்கிறான் லக்ஷ்மணன் கொல்லுன்னு சிரிச்சது இந்த ஒரு இடம், பின்னாடி பட்டாபிஷேகத்தில் ஒரு இடம், அது அங்கே வரைச்சே பார்ப்போம். கொல்லுன்னு சிரிக்கிறான். ஏன்னா லக்ஷ்மணன் வந்துல யார்கிட்ட போய் என்ன கேட்குறான் பார், சுக்ரீவன் வாங்கி கட்டிக்க போகிறான் இன்னைக்கு அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருப்பான். அப்பவும் வருதா பாரு சுக்ரீவனுக்கு, இல்லை அப்போ தூக்கி போடும்போது எலும்பு சதை மஜ்ஜை இதெல்லாம் சேர்ந்து இருந்தான் துந்துபி, இப்போ காஞ்சி போய் வெறும் எலும்பு கூட இருக்கான். அதனால் வந்து நிரசமாக இருக்கிறதுனால சரி ஏற என்ன, வாலி வந்து தன்னுடைய கையாலேயே இந்த சால விருட்சத்தை அடித்து பிச்சிருவான். நீங்கள் ஏதோ அந்த அம்பு போட்டு நான் வாலியை கொண்டுடுறேன், அம்பு போட்டு வாலியை கொண்டுடுறேன்றலே, இந்த அம்புனால இந்த சால விருட்சத்தை உங்களால் வந்து இது பண்ண முடியுமா, சேதம் பண்ண முடியுமா, சேதம் பண்ணி காட்ட முடியுமா அப்படிங்க இல்லையா. லக்ஷ்மணன் என்ன பண்ணியிருப்பான், ஐயோ முன்னாடியாவது பரவாயில்ல, அண்ணாவை ஏதோ எட்டி உத அதெல்லாம் சொன்னேன், அவர் ஜென்ரலாக கால் அவ்வளோவா பயன்படுத்த மாட்டார். அண்ணாவோட பிஹெச்டி டாபிக் எது, கோதண்டமும் பானமும், அந்த விஷயத்த போய் நீ வந்து அவர்கிட்ட டெஸ்ட்டில் கொடுக்குறியே அப்படின்னாரு. அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாராம், வெளில எடுத்தாராம். அந்த சால விருட்சம் இருக்கு இல்லையா, எந்த சால விருட்சத்தை காட்டினானோ அந்த சால விருட்சத்தை நோக்கி விட்டாராம். அந்த சால விருட்சம், அடுத்தது ஒரு விருட்சம், அடுத்தது ஒரு விருட்சம். இது முருங்கை மரம் கிடையாது, இது சால விருட்சம்னா முருங்கை மரம். முருங்கை மரம் வந்து நீங்கள் முறைச்சி பார்த்தீங்கன்னா அப்படி சாஞ்சிரும். பிடிச்சாலும் பிடிச்சான், புளியங்கொம்பா பிடிச்சான்னு ஒரு சொல்லு இருக்குது தெரியுமா, அது ஏன் தெரியுமோ, அந்த காலத்தில் மரம் ஏறுவா, மரம் எல்லா மரமும் சேர்ந்துருக்கும், புளிய மரம் மாமரம் எல்லாமே சேர்ந்துருக்கும், ஜென்ரலாக சேர்த்து தான் வைப்பா. ஏன்னா புளிய மரத்துக்கு தண்ணி வேண்டாம், மாமரத்துக்கு கொஞ்ச நாள் தண்ணி ஊற்றணும், அதெல்லாம் சேர்ந்து வளர்ந்துடும்.
மேலேருந்து விழும்போது எதை பிடிக்கணும்னா புளியங்கொம்பை பிடிக்கணும். மாங்கொம்பை பிடிச்சோன்னா பட்டுன்னு உடஞ்சி கீழே வந்துடுவோம். மாமரத்துடைய கொம்பு வந்து ஸ்ட்ராங்கு கிடையாது. மாமரத்தினுடைய ஒரே ஒரு யூஸ் என்ன அப்படின்னா, அதை எப்படி இப்படி பண்ணி யஜ்ஞத்துக்கு வந்து சமஸ்மாக பண்ணிக்கலாம். அதில் மாமரம் ஒரு ஒன் ஆஃப் த இது அந்த நெய் விடுறதுக்கு. அத்தி மரம், மாமரம், இன்னும் 2-3 மரம் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி அது வந்து ஸ்ட்ராங் கிடையாது. விழும்போது புளியங்கொம்பை படித்தோன்னா ஒல்லி கொம்பாக இருந்தால் கூட நம்ம வெயிட்டு தாங்க. அதனால பிடிச்சாலும் புளியங்கொம்பை ஏதோ அதிர்ஷ்டம் அடித்ததுக்கெல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப அழகான பொண்ணு கல்யாணத்துக்கு கிடச்சிட்டோன்னா புளியங்கொம்பாக பிடிச்சிட்டான்டா அப்படிம்பாங்க. அதெல்லாம் அந்த அர்த்தம்லாம் கிடையாது. சார் அந்த மாதிரி இந்த விருட்சம் வந்து புளிய மரம் கூட இல்லை, அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட வந்து இந்த டீக் அப்படின்னு சொல்லுவாள் தெரியுமா. எங்கள் தாத்தா வச்சுருந்த பீரோ அங்கே நீங்கள் போர்ச்சே பார்த்துட்டு போங்க. அங்கே ஒரு ரொட்டேட்டிங் புக் ஷெல்ஃபில் தானே வேறு எல்லாமோ வச்சுருக்கோம். இப்போது அதில் அந்த ஷெல்ஃப் வந்து டீக் வுட், ரொம்ப ஒரு 2-3 ஜெனரேஷன் முன்னாடி இருக்கக்கூடியது. அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அதனுடைய ஸ்ட்ரென்த் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங் வுட் அது. அந்த விருட்சம் சால விருட்சம்ங்கிறது. அந்த விருட்சத்தில் ராமர் வாழ்ந்து நேர எய்ம் எடுத்து விட்டார். பார்க்கணுமே, 1 2 3 4 5 6 7 8வது மரத்தில் போய் அடிக்கலை. ஏன்? 7 மரத்துக்கு அப்புறம் அங்கே பாறை தான் இருந்தது. அதனால என்னாச்சு, அந்த பாறையை தொலைச்சுண்டு பாறையை 2ஆ வகுத்து பாத்தாளத்துக்குள்ளே போயிடுதான், பூமிக்குள்ளே பசக்குன்னு போயிடுதான். போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ராமனுடைய அந்த பானம் வந்து திருப்பி வந்து அவருடைய அம்பரா துணியில் வந்து உட்காந்துதான். என்ன சுக்ரீவா ஓகே தானே அப்படின்னு பார்த்தா சுக்ரீவனை காணும். எங்க சுக்ரீவனை காணும் அப்படின்னு பார்த்தா இப்படிலாம் கண்ணு மூடிண்டு யாரு லக்ஷ்மணன் அப்படின்னு சிரிச்சுட்டு இருக்கான். லக்ஷ்மணன் ஏன் சிரிக்கிற, சுக்ரீவன் எங்கன்னு பார்த்தா சுக்ரீவன் காலுக்கடியில் இருக்கான். அண்ணா இனிமே கேட்பேன், உங்களை கேட்பேன் அப்படின்னு அந்த மாதிரி. அப்போ அதனால ராமர் என்ன சொல்றான், அந்த ஸ்டேஷன்லேருந்து இப்போ வால்மீகி எக்ஸ்பிரஸ் கிளம்பிட்டு அடுத்த எக்ஸ்பிரஸ் என்ன அப்படின்னா, போ சுக்ரீவா பார்த்துட்டல்ல, போய் அந்த வாலியை கூப்பிட்டு போ. இப்போ கொண்டுடலாம் அவனை, கொண்டு இப்போ என்ன வாலியை கொண்டுடணும், போய் கூப்பிடு அவனை, கொண்டுடலாம், கூப்பிடு, போய் சண்டைக்கு இழு அவனை அப்படின்னார். சுக்ரீவனுக்கு என்ன, யார் இருக்கா பின்னாடி? ராமர் இருக்கார். சும்மா இல்லை, எங்கள் அண்ணன் ஒரு விருட்சத்தை தான் உடைப்பான், எங்கள் ஆள் 7 விருட்சத்தை உடைச்சு, பாறையை உடைச்சு, பாதாளத்தை பேத்துண்டு அப்புறம் ஒன்றுமே நடக்காத மாதிரி வேற இருக்காரு. அதுதான் பெரிய விஷயம். அப்படியே முடிச்சுட்டு ஓகேவா சுக்ரீவா அப்படின்னு சாதாரணமாக கேட்பாரான் ராமர். எப்படி சுக்ரீவா நம்ம வானோம் அப்படிலாம் கேட்க மாட்டார் ராமர். இதில் ஒரே ஐ திங்க் ராமாயணத்தில் இப்போ நீ ராமாயணத்துக்குள்ளே ஒரு கேரக்டராக போ அப்படின்னு சொன்னா, நான் சூஸ் பண்ணுற கேரக்டர், நீங்கள் எந்த கேரக்டர் சூஸ் பண்ணுவோம், நீ என்னவா போகணுன்னு எதிர்பார்ப்ப? நீ நான் லக்ஷ்மணா போகணுன்னு தான்ப்பா எதிர்பார்ப்பேன். அப்படியே அண்ணாவை பார்த்துட்டே இருக்கலாம், அண்ணாவுடைய பராக்கிரமத்தை ரசிச்சுட்டே இருக்கலாம். அடாடாடாடாடாடாடா போனால் அனுஜனா போகணும்ப்பா. தலைவனாக போயிட்டோன்னா ரொம்ப கஷ்டம், எல்லாரையும் மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கும், இது பண்ணணும். அனுஜனா போயிட்டோம் அப்படின்னா நாம் வந்து அனுபவிக்கலாம் பகவானை, சரிமோ, அனுபவிக்கலாம், சரியா? அதனாலேயே நிறைய பேர் வந்து பகவானாக இருக்கிறத விட பகவானாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறா. அதுலேயும் அர்த்தம் உண்டுன்னு நல்லாவே உண்டு. சரி, கம்மிங், நம்ம திருப்பி எதுக்கு சித்தாந்தத்துக்கு போவோம், திருப்பி கதைக்கு வருவோம். அதில் வந்து போய் வாலியை கூப்பிடு அப்படின்னு அப்படின்னா வளவலை ஃபுல் கான்ஃபிடென்ஸ் சுக்ரீவனுக்கு. ஒரு பானம் அடிக்க போகிறோம், செத்துரு போயிட போகிறோம், அவ்வளோதான், நமக்கு சும்மா 2 அடி வாங்கிக்கணும் நடுவில், அவ்வளோதான் அப்படின்னு ஒரே இதுவாக போட்டு அடி டமால் 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 டமால். வாலி வந்து ஹேய் பூச்சாண்டி புயலே, சின்ன புயலே, என்னடா வர அப்படின்னு சொல்லிட்டு வாலி எங்கேயும் தாபா 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 தாபா, வாலி வெள்ளவா அப்படின்னு கத்துறான். பார்த்தா வாலியை காணும். எங்கே போயிட்டான் வாலி? இப்படி திரும்பினோடனே பக்கத்தில் இப்படி இருக்கிறான். என்னடா எங்கேருந்து வந்தது உனக்கு இந்த தைரியம் அப்படின்னு. டமால் 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 டமால்னு ஒரே சண்டை. எப்படி தெரியுமா?
சுக்ரீவனோட 2 காலை பிடிச்சான். சுற்றி நேரம் ஒரு பாறையில் அடிக்கிறான். அந்த பாறை வந்து படார்னு உடையிறது. சுக்ரீவன் வந்து எங்கடா அந்த ஸ்னைப்பர் ஷாட் அடிக்கிறேன்னு சொன்னாரே ஒருத்தர், ராமா எங்கப்பா இருக்க நீ, ராமா ராமா. ஐ திங்க் அன்னைக்கு சுக்ரீவன் ராமனை வேண்டின மாதிரி வேற என்னைக்குமே வேண்டிருக்கணும். ராமா எங்க இருக்கிறாய், என்று வருவாய் எந்தன் களி தீர்க்க, என்று வருவாய் எந்தன் களி தீர்க்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தான், இதுக்கு மேலே ராமர் வரமாட்டார் போல் இருக்கு. ஐ திங்க் சுக்ரீவனுக்கு மனசுக்குள்ள அனுமான் வாலியோட இந்த பராக்கிரமத்தை பார்த்து ராமர் ஒரு நாள் பயந்து போயிருப்பாரோ, நம்ம இப்போ ஓடிடுவோம் அப்படின்னு ஒரே ஓட்டம் பிடிச்சி ஓடி போயிட்டான். ராமர் வந்து அங்கே சுக்ரீவன் ஓடி வர இடத்துல, வா 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 சுக்ரீவா உட்கார் சப்பாவன், ஓப்பா உன்னை நம்பி போய் அடி வாங்கினது தான் மிச்சம். அப்போது ராமர் சொல்கிறாரு, ஞாபகம் வச்சுக்கோ, நான் உனக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ், ராமருடைய வேர்ட்ஸ். அவருடைய என்ன பராக்கிரமம் இருந்தாலும் அவருடைய வார்த்தையில் இருக்கிற மிருதுவும் அந்த பணிவையும் பாருங்க. சுக்ரீவா நீ ராஜா, உனக்கு நான், லக்ஷ்மணன், சீதா 3 பேருமே உன் சரண் புகுந்திருக்கோம். நாங்கள் உன் சரண் புகுந்த நாங்கள் 3 பேர் என்னுடைய பானத்தினால தப்பி தவறி உன் மேலே பானம் பட்டெடுத்துனா, எங்கே சரண் புகுந்தேனோ அந்த இடத்த அடிச்சு கொண்ட மாபெரும் இழுக்கு இஷ்வாக்கு வம்சத்துக்கு வந்துருமாப்பா. நீங்கள் 2 பேர் அஸ்வினி குமாரர்கள் மாதிரி ஒரே மாதிரி இருக்கேன். இந்த அதுதான் சொன்னேன்ல, இந்த ட்வின்ஸ் எப்போ பாரு ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுப்பா அப்படின்னு. ஒரே மாதிரி இருக்கீங்களேப்பா, குண்டலம் என்ன அது என்ன எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, எப்படி இது பண்ணுறது அப்படின்ன உடனே, அதனால நீ என்ன பண்ணு சுக்ரீவா, ஒரு முகூர்த்தம் ரெஸ்ட் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஏதாவது ஒரு அடையாளத்தை வச்சுண்டு நீ போ, நான் இந்த தடவை அடிக்கிறேன். இல்லைப்பா அன்பு, அதனால போயிட்டு லக்ஷ்மணா அப்படின்ன உடனே லக்ஷ்மணன் அங்கேருந்து வந்து கஜபுஷ்பம், நான் அதை கேட்டேன் உங்கள்கிட்ட, நீங்கள் யாருமே வந்து சொல்லலை கஜபுஷ்பம்னா என்ன அப்படின்னு. நானும் எங்கெல்லாமோ தேடி பார்த்தேன், அது எந்த புஷ்பத்தை குறிக்கிறதுன்னு தெரில. கஜபுஷ்பம் அப்படின்னு நல்லா பெருசாக இருக்கக்கூடிய ஒரு மாலையை வந்து இவனுக்கு போட்டான். யானைப்பூ அப்படின்னு சொல்லக்கூடாது, யானைக்கு போடுற பூவா, எல்லா சந்தி சமாசாவும் போட்டு கொடுங்க. யானையால் வந்த பூ, யானைக்கு போடுற பூ, யானை பூ, யானை எதுவோ பூவாக இருக்கிறதோ அது எல்லாம் சொல்லிடுங்க, ப்ராப்பராக தேடிட்டு சொல்லுங்க. அப்போது அந்த கஜபுஷ்பம் மாலையை போட்டுண்டு, ஏய் வாலி வெளியில வா அப்படின்னா. இந்த வாட்டி கிளம்பினார், என்னடா இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கிளம்பினார். கையை பிடிச்சா யாரு, தாரா வந்து வேண்டாம், எனக்கு நிமித்தங்கள் சரியாக படலை, உங்களை கண்டு பல வருஷம் உலகத்தையே சுற்றி ஓடின பையன், ஒரு முகூர்த்தத்துக்கு கூட ஆளா அதுக்கு முன்னாடி போய் அடி வாங்கிட்டு போன பையன் திரும்பி வந்திருக்கார் அப்படின்னா இதில் வேற ஏதோ இருக்கு, என்னை விடு நான் போகிறேன் அப்படின்னு. புரிஞ்சுக்கோங்க, மகா பராக்கிரமசாலியான ஸ்ரீராமச்சந்திரன் வந்து அவன் பக்கம் இருக்கா. யாரு, என்னுடைய ஸ்பை நெட்வொர்க் இருக்கு, தாரா வெரி இன்டெலிஜென்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா, என்னுடைய ஸ்பை நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. சுக்ரீவனுக்கு பின்னாடி ராமர் இருக்கார், அவர் தசரதனுடைய புத்திரனா, அந்த ராமர் மாதிரி ராமருக்கு துல்லியமாக வந்து 3 லோகத்துலையுமே யாரும் இல்லையா, ராமருடைய பானங்கள் போருமா சொல்கிறாரு. காலிக்கிட்ட எல்லாமே சொல்கிறார். அந்த ராமர் ஒத்தரே வந்து 14,000 பேர் தண்டகாரண்யத்தில் வந்து தண்டகாரண்யத்தை ஃபுல்லாக வந்து தண்ணி தெளித்து தொடச்சிருக்கார் ராமர். ஃபுல் தண்டகாரண்யம் இப்போ க்ளீனாக இருக்கு, எல்லாமே வந்து எல்லா நிஷாச்சர்களும் அவுட்டு. தாட்டகையை வதம் பண்ணியிருக்கான், மாரீச்சன் சுபாகு திரிஷரஸ் எல்லாரையும் வதம் பண்ணியிருக்கான். மாரீச்சன் ஒன்றும் வதம் பண்ணல, எல்லாம் அலர்ட்டாக இருக்கியப்பா அப்பா. அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து பொழுது சாயிற டைம் ஆகிடுது, நீங்கள் நாளைக்கு கார்த்தால போங்கோ, நாளைக்கு கார்த்தால வேறு மாதிரி இருக்கும் முகூர்த்தம், நீங்கள் போங்கோ அப்படின்னு. வாயம் மூடும் அப்படின்னு சொல்லிட்டு வாலி போகிறான்.
போன உடனே அங்கேருந்து திருப்பி தபா 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 தபான்னு அடி வாங்குறான். வாங்குறச்சே கரெக்டாக சஜக் அப்படின்னு வந்து குத்திடுறது. இது ராமபானம் வந்தது எங்கு சென்றொழியனும், தப்பி ஓட இடமில்லை ராமபானம் வந்தது. அது ஒரு பாட்டு இருக்கு, நான் அப்புறம் சொல்லித்தரேன் என்ன இந்த பாட்டு. அந்த ராமபானம் வந்ததுன்னா எங்கேயும் போய் ஒழிய முடியாது. அன்றைக்கி சொன்னேன் இல்லையா கதையில், இன்னி மட்டும் ராமர் வில்லுலேருந்து புறப்பட்ட அம்பு வந்து அதோடைய டெஸ்டினேஷனை ரீச் பண்ணாமல் இருந்ததே இல்லை. ராமர் வந்து 100 out of 100 அவர் தான் உண்மையாகவே. 100 out of 100னா அது ராமர் தான். அடி ரூல் பண்ணிட்டார். அதில் அடுத்த முக்கியமான வாலி வதத்தில் அடுத்த முக்கியமான ஒரு ஸ்டேஷன் என்ன அப்படின்னா, வாலி வந்து ராமரை வந்து திட்டுறதும் ராமரை கேள்வி கேட்குறதும், அதை வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்துட்டு பார்த்தோம். ஸோ வால்மீகி எக்ஸ்பிரஸ் அடுத்தது எங்கே போகிறது, ராமர் காட்டிய தர்மம். அப்போ இதை 3 ஆங்கிளில் பார்த்தோம். வாலியை கொல்லலாமா கூடாதா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வேணால் நடக்கட்டுமே, கொன்னுடணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. வாலி அப்படிப்பட்டவனா ரெண்டாவது கேள்வி. மூணாவது கொன்ன விதம். இந்த 3 ஆங்கிளில் பார்த்தோம். ஸோ வாலி வந்து கேள்வி கேட்ட உடனே ஃபஸ்ட்டு டைம் ராமர் சொல்கிறார். என்ன சொல்கிறேன்னா, தர்மத்தை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு எந்த வாயோ யோகியதையோ கிடையாது, வாயை மூடு நீ முதல்ல. ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு எனக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து ராஜா வந்து பரத சக்கரவர்த்தி. யாரு? என்னுடைய பிராத்தா அப்படிங்கிறார். அப்படி மாற நிமித்தின்னு சொல்கிறார். என்னுடைய பிராத்தா பரத சக்கரவர்த்தியாக்கும் நம்ம எல்லாருக்கும் அது. எந்த தர்மத்தை வந்து அவன் நந்தி கிராமத்துலேயும் அயோத்தியாலையும் இருந்து ராஜ தர்மத்தை காப்பாற்றுறானோ, அதே ராஜசக்திரிய தர்மத்தை வந்து நான் வனவாசம் வந்து காப்பாற்றின்னு இருக்கேன். அதனால் வனவாசத்துக்குள்ளே க்ஷத்ரிய தர்மத்தை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய விஷயம். அந்த க்ஷத்ரிய தர்மத்தில் ராஜாவுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கடமை என்ன தெரியுமா? ராஜாவுடைய தர்மம் எவ்வளோ துர்லபம், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உனக்கு? ஒரு ராஜா தன் நாட்டில் நடக்கிற பிரஜை பண்ணுற தப்புக்கு தண்டனை கொடுக்கலைன்னா அந்த பிரஜை எந்த தண்டனையை அனுபவிக்கணுமோ, எந்த பாவத்தை அனுபவிக்கணுமோ அது ராஜாவை வந்து சேர்றது. அதனால வந்து அந்த பிரஜைக்கு அந்த பர்டிகுலராக பாபம் பண்ணுறவனுக்கு அந்த சரியான தண்டனை கொடுக்கறது மூலமாக அந்த பாப்பம் வந்து அவனை வந்து கீழான லோகங்களுக்கு எடுத்து செல்லாமல் அந்த பாப்பத்துக்கான தண்டனையை அவனை அங்கேயே அனுபவிக்க வச்சு அவனை வந்து மேல் லோகத்துக்கு அனுப்புகிற ஒரு உன்னதமான தர்மம் ராஜாவுக்கு இருக்கு. அதனால வாலி, நீ என்னை நிந்த பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. நீ பண்ண எல்லா பாபத்தையும் நான் கொடுத்த தண்டனையினால் கிளியர் பண்ணியிருக்கேன். நீ ஸ்வர்க்கத்துக்கு போகிற வாலி அப்படின்னு. வாலிக்கு வந்து அப்படியே கண்ணெல்லாம் சலனம் தெளிம்பி வந்து, அப்புறம் இன்னொன்று, அடித்த விதம் சரியா அப்படின்னு கேட்டுன்னு இருக்கியே, நீ யாரு? நீ மிருகம். ஒரு மிருகத்தை வந்து பிடிக்கணும், ஒரு மிருகத்தை வந்து அடிக்கணும் அப்படின்னா, மிருகம் அல்லாத ஜாதியில் இருக்கக்கூடிய மனிதர்கள், எஸ்பெஷலி க்ஷத்ரியர்கள் வந்து வளவிரிக்கிறதோ, குழி தோன்றதோ, இது பண்ணுறதோ, இற வைக்கிறதோ, ஏதோ ஒன்று பண்ணி மீனை கூண்டில் போட்டு பிடிக்கிறதோ, ஏதோ ஒன்று பண்ணுவா. இது வந்து க்ஷத்ரியனுக்கு அலவுடு. நான் என்னுடைய தர்மத்தில் தான் நான் அதை பண்ணேன். நீ வானரம், அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று வந்து எனக்கும் உனக்கும் யுத்தம்லாம் இல்லை. நானும் நீ யுத்தம் இதெல்லாம் கிடையாது. நீ தப்பு பண்ணியிருக்க, நீ வானரம், உனக்கு தண்டனை கொடுத்தேன், கொடுத்தாச்சு, முடிஞ்சுடுத்து அப்படின்னு சொன்ன உடனே வாலிக்கு கண்ணெல்லாம் தெளும்பி 2 கையும் கூப்பி சாரி கேட்குறான். ஏன்னா வில்லு வந்து அடித்த அந்த வேகத்துலேயும் அந்த பெயின்லேயும் நான் வந்து தப்பாக பேசிட்டேன் ராமா, என்னை மன்னிச்சிரு. இன்ஃபேக்ட் தாரா முதல்லையே சொன்னா, நீங்கள் தான் வரையில் அப்படின்னு, உங்கள் கையால் தான் நான் சாகணும்னு வந்தேன். வழியில் தான் நான் தப்பாக பேசினேனே வழிஞ்சு, எனக்கு வந்து உங்கள் கையால் சாகணும்னு தான் இச்சை அப்படின்னு சொல்லிட்டு, அங்கதனை எப்படி லக்ஷ்மணனை எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி அங்கதனையும் சுக்ரீவனையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மொத்த விஷயத்தையும் வந்து ராமனுக்கு ஒப்படைச்சிட்டு வாலியானவர் ஸ்வர்க்கத்தை நோக்கி சென்றார். அந்த கட்டம் அப்படியே முடிஞ்சு வால்மீகி எக்ஸ்பிரஸ் அடுத்தது எங்கே போகிறது அப்படின்னா, சுக்ரீவனுடைய ராஜ்யாபிஷேகம். அடுத்த எக்ஸ்பிரஸ் எங்கே போய் நிற்கிறது? சுக்ரீவனுடைய ராஜ்யாபிஷேகம். ஹனுமான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணுறார். பண்ணிவிட்டு ஹனுமான் வந்து கூப்பிடுறார், ராமரே வாங்கோ
சுக்ரீவனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி வைக்கணும். ராமர் வந்து பரிபூர்ண ஆசீர்வாதம், எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும், ஹனுமா நீ போய் நல்லபடியாக பண்ணி வை, நான் வர மாட்டேன். ஒரு சிட்டி, டவுன், வில்லேஜு ரொம்ப போகமாக இருக்கக்கூடிய இடத்துல நான் வரக்கூடாது, நான் எடுத்துகிட்டு இருக்கிற விரதம். பார்த்து இல்லை, யாருக்கு தெரிய போகிறது? கையை வந்து செக் பண்ண போகிறா இல்லை? தசரதர் போயிட்டார், கை செக் பண்ண போகிறதில்ல, பரதன் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, லக்ஷ்மணனை கண்ணடிச்சா ஓகேன்றுவான். போயிருக்கலாம்ல ராமர். நான் எங்கள் அப்பா சொன்னாருங்கிறதுக்காக பண்ணுறது ஒரு பக்கம், நான் எனக்கு எடுத்துட்டு இருக்கிற விரதம் இது. என்னது? நான் வந்து வனத்தில் தான் வாசம் பண்ணுவேன், முக்கியமான இதுக்குள்ளே நான் பிரவேசம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதனால் வந்து அங்கேருந்து நேராக என்னோட ஆசீர்வாதம் சொல்லிவிட்டு நேராக ராஜ்யாபிஷேகம் பண்ணி வச்சார். சுக்ரீவன் ராஜ்யாபிஷேகம் பண்ணி வச்ச உடனே என்னாச்சு? வருஷ காலம் ஆரம்பிச்சது. ராமர் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, இப்போ வருஷ காலம் வந்திருக்கு, 4 மாத காலம் சுக்ரீவன் வந்து ராஜ்யாபிஷேகம், ராஜ்ய விஷயங்களில் இருக்கட்டும். 4 மாதம் கழித்து வருஷ காலம் முடிஞ்சால் தான் ஆரம்பிக்கவே முடியும் சீத்தையோடைய தேடுதலை, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். 4 மாதம் ஆச்சு, சுக்ரீவனை காணும். என்ன பண்ணிட்டு இருக்கார் சுக்ரீவர்ஜி? சுக்ரீவ்ஜி வேர் ஆர் யூ, வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா, காவோ பீவோ மஜா கரோ, காவோ பீவோ மஜா கரோ அப்படின்னு ஒரே டான்ஸு, பாட்டு, ட்ரிங்க்ஸு, ஒரே ஜாலியாக இருக்கார் சுக்ரீவன். ஏய் சுக்ரீவா, ராமர் வந்து அடுத்த கட்டத்தை மூவ் பண்ணுமே, வண்டி கிளம்பணும். அந்த ஸ்டேஷன்லேருந்து சுக்ரீவ ராஜ்யாபிஷேகத்துலேருந்து வால்மீகி எக்ஸ்பிரஸ் நகரவே இல்லை, அப்படியே நின்றுருக்கு. ராமர் வந்து அப்படியே வந்து அந்த இது முடிஞ்சு அந்த வருஷ காலம் இதெல்லாம் பார்த்து அவருக்கு திருப்பி சீதாவுடைய ஞாபகம் ரொம்ப வருது. ராமருடைய சோகம் அப்படி இன்க்ரீஸ் ஆக ஆக லக்ஷ்மணனுடைய கோபம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போடுது. ராமர் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கோபம் வந்து, லக்ஷ்மணா போய் கேளு, அவன் என்னென்ன அவன் சொன்னதை செய்யலை, அவன் சீத்தையை பார்க்கணும் அப்படின்னு ஒன்று. அண்ணா உங்களுக்கே கோபம் வந்துருத்தா, போய் இப்போவே வாலி சுக்ரீவனுடைய தலையை கொய்து விடுகிறேன் அப்படின்னு. ராமரில் இரு இந்த தலையை கொய்யறதெல்லாம் வேண்டாம், சுக்ரீவனுக்கு போய் ஞாபகப்படுத்து. என்ன சொல்லி அமிச்சார்? சுக்ரீவன்கிட்ட வந்து சொல்லு, நான் சொன்னேன்னு சொல்லு, வாலி எந்த வழியாக போனானோ அந்த வழி வந்து இன்னும் க்ளோஸ் ஆகலை, ஓப்பனாக இருக்குது, எல்லோரும் போயிட்டு வந்துட்டுருக்கா, நீயும் போகணுமான்னு கேளு. எப்படி? அப்படி ஒரு மிரட்டி அமிச்சார். அங்கேருந்து மிரட்டல் அமிச்ச உடனே லக்ஷ்மணன் வரான், டும் டும் அப்படின்னு. அடுத்த வால்மீகி எக்ஸ்பிரஸ் எங்கே வந்திருக்கிற? லக்ஷ்மணனுடைய ரோஷத்தில் வந்து நிற்கிறது. ரோஷம்னா கோபம். லக்ஷ்மணனுடைய கோபத்தை பார்த்து வானரங்கள்லாம் அலர்ந்து மிரண்டு போய் அங்கதன் அல்லறி அடிச்சுன்னு உள்ளே போய் சொல்கிறான். சுக்ரீவனுக்கு அப்பப்போ நல்ல புத்தி வேலை செய்யும். என்ன பண்ணான்? தாராவை அனுப்புகிறான். தாரா வரா, தாரே லக்ஷ்மணரா வாங்க அப்படின்னு. அப்புறம் வந்து தாரா வந்து லக்ஷ்மணனையும் புகழறா. முக்கியமாக லக்ஷ்மணனுடைய கோபத்தை சாந்தப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறா அப்படின்னா, ராமரை புகழறா. என்ன ஃபைனல் பஞ்ச் என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா, நான் அஷ்யூர்டாக சொல்கிறேன் லக்ஷ்மணா, என்ன அங்கதனை, ருமாவை, ஏன் இந்த ராஜ்யத்தை எல்லாமே கொடுத்துருக்குவார் சுக்ரீவர் ராமருடைய காரியத்துக்காக, இது என்னுடைய அஷூரன்ஸ் அப்படின்னோடனே லக்ஷ்மணன் ஒரே ஹாப்பி ஆகிட்டார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் கடைசியாக வந்து பேசலாம். ஐயா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா மன்னிச்சிருங்கோ, நான் ஏற்கனவே இதுக்கு நடுவில் ஹனுமான் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்னு தெரியும், அதனால் ஏற்கனவே அங்கதன்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு எல்லா வானரங்கள் எங்கள் மேரு பர்வத்தத்துலேருந்து, விந்தியாலேருந்து, ஈஸ்ட்லேருந்து, வெஸ்ட்லேருந்து இருக்கக்கூடிய எல்லா வானரங்களையும் வர சொல்கிறார். எல்லா வானரங்களும் ஏற்கனவே வர ஆரம்பிச்சுடுத்தோம். அதை வந்து சுக்ரீவன் சொல்கிறோம், நாங்கள் ஆல்ரெடி ஆன் த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து இப்போ கேட்குறான் லக்ஷ்மணன், இப்போவாது வருவேல ராமரை பார்க்குறதுக்கு, இப்போவாது ஐயாவால் முடியுமா வந்து ஜியை பார்க்குறதுக்கு? ஐயோ இதோ உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து ராமரும் சுக்ரீவரும் திருப்பி மீட் பண்ணி, ராமா ராம காரியத்தை தவிர எனக்கு இனிமேல் லைஃப்பில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னோடனே ராமரும் வந்து சந்தோஷப்படுறார். வெரி குட், சரி வா திருப்பி வேலை பண்ணியானுமே,
பண்ண உடனே சுக்ரீவன் வந்து எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். தட்சிண பாகம் யார் போகிறா, உத்தர பாகம் யார் போகிறா, பூர்வ பாகம் யார் போகிறா, பশ্চিம பாகம் யார் போகிறா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறான் சுக்ரீவன். அங்கே போனேன்னா அந்த பர்வத்தம் வரும், அந்த மலை வரும், இது வரும். ஏன் ஓடுன்னு உலகத்தையே சுற்றிருக்கார் சுக்ரீவன். அதில் 3 டீம் திரும்பி வந்து நோ நகி சீதா நகி ஹை அப்படின்ட்டா. எந்த 3 டீமு? சவுத்து, வெரி குட், ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து 3 பேரும் வந்து நோன்னு சொல்லிட்டா. இந்த சவுத்து தக்ஷிண டீமில் முக்கியமான டீமாக எடுத்து யாரெல்லாம் இருக்கா அந்த டீமில்? அங்கதன் ராஜகுமாரன் வந்து தலைவனாக இருக்கான். அதுக்கப்புறம் ஜாம்பவான், நலன், நீலன், தாரன், ஹனுமான், கந்தமாதனன், சுஷேனன், ஷரபன், இவா எல்லாருமே வந்திருக்கா. முக்கியமாக இவா எல்லாருக்கும் சேவை பண்ணிட்டு குடிக்க வாட்டர் கொண்டு வா அப்படின்னா வாட்டர் கொண்டு வருவார், டீ கொண்டு வா அப்படின்னா டீ கொண்டு வருவார். அந்த மாதிரி ஒருத்தர். அவர் யார்? ஹனுமான். பாவம் எல்லாருக்கும் சேவகனா போயின்னு இருக்கார். யாருக்குமே தெரியல என்னச்சுப்பா. அந்த மாதிரி ஒரே இது டமால் 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 ஒரே இதாகின்னு இருக்கு. ஹனுமான் மட்டும் இப்படி சைலண்ட்டாக இருக்கார். இவா என்ன பண்ணுறா, போய் ஒரு குகைக்குள்ளே மாட்டிக்கிறான். அந்த குகை யாரோடது அப்படின்னா ஒரு ஸ்வயம் பிரபா அப்படின்னு ஒரு அவளுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது. பிரம்மாஜி வந்து ஹேமா அப்படிங்கிறவகிட்ட கொடுத்து அந்த ஹேமாவோடைய சிஸ்டராக இருக்கக்கூடிய ஹேமா அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சிஸ்டராக இருக்கக்கூடிய அவருடைய கண்ட்ரோலில் அது இருந்தது. அதனால என்ன ஆயிடுத்து அப்படின்னா இவ போய் அதில் மாட்டிண்டு பசியும் பட்னியுமா ஆகி கடைசியில் அந்த ஸ்வயம்பிரபா சாப்பாடு போட்டு திருப்பி அந்த குகை வழியாக வெளியில் கொண்டு வந்து விட்டா. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க விந்திய பருவத்தம் அப்படிங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. விந்திய பருவத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கடைசி சிகரம் சவுத் வெஸ்ட் சிகரம் அண்டு விந்திய பருவத்தத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சவுத் வெஸ்ட் சிகரம் அண்டு காடு பகுதிகள். அது திருப்பி தண்டகாரண்யத்தை தான் குறிக்கும். விந்தியாவுடைய சவுத் வெஸ்ட் வந்து வெஸ்டர்ன் காட்ஸோட இந்த எண்டு, திருப்பி தண்டகாரண்யத்தை தான் அது குறிக்கிறது. திருப்பி அவள் வந்து அப்படி வந்து அங்கேருந்து இறங்கி கீழே வரா. அவள் திருப்பி கீழே வந்து இறங்கி நிற்கிற இடம் வந்து நாகர்கோவில் ஆர் அந்த மாதிரியான ஒரு இடம். எங்கே மகேந்திர பர்வத்தம் இருக்கோ அது வழியாக வரா. அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதில் அவளுக்கு முக்கியமாக கிடைக்கிற அடுத்த முக்கியமான விஷயம் என்ன? ஐயோ சீதா கிடைக்கலன்னு சொல்லிட்டு எல்லாரும் உபவாசம் இருந்த உடனே யார் வரா? ஜட்டாயுடைய ஜேஷ்ட பிராத்தா சம்பாதி வந்து தனக்கு தெரிஞ்ச விற்த்தாந்தத்தை ஃபுல்லாக சொல்லி என்னால் பார்க்க முடியறது அதோ லங்காவில் வந்து இருக்கா அப்படின்னு சொன்னோடனே சீதா இருக்கா அப்படிங்கிற விஷயம் காதில் விழுந்த உடனே எல்லாருக்கும் உற்சாகம் வந்துடுத்தோ. அப்போ சம்பாதி வந்து இந்த விற்த்தாந்தத்தை சொல்லி இந்த ராம காரியத்துக்காக தான் நான் வந்து என்னுடைய ரெக்கைகள் ரெண்டும் வந்து ஆகாமல் இருந்தது, இப்போ எனக்கு ரெக்கைகள் வந்துடுத்தோ. முதல் வேலையாக வானரங்களே நீங்கள் அடுத்து பார்க்க வேண்டிய வேலை என்ன? இந்த லங்கையை வந்து இந்த சமுத்திரத்தை குதிக்கிற வழியை பாருங்கோ பாய் அப்படின்னு அது போயிடுத்தேன். ரொம்ப நாள் கழிச்சு கிடச்சிருத்துல அது போயிடுத்தேன். வந்து யாரா குதிப்பானா நான் 10 குதிப்பேன், நான் 20 குதிப்பேன், நான் 30 குதிப்பேன், நான் 40 குதிப்பேன், 50 குதிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாளே ஒழிஞ்ச 100 குதிப்பேன் அப்படின்னு அங்கதன் சொல்கிறான். அங்கதன் இருக்கிறதுலே பராக்கிரமசாலி. 100 குதிச்சிருவேன் அப்படின்னா. ஆனால் என்னால் திருப்பி வர முடியாது. திருப்பி நீ அங்கே போய் சீத்தையை தெரிஞ்சுண்டு அது எங்களுக்கு தெரியாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? அதனால் நீ என்ன பண்ண, அதனால் வந்து ஜாம்பவான் சொல்கிறான் அங்கே தான் நீ போகக்கூடாது. இன்னொன்று நீ எங்களுக்கெல்லாம் ராஜா, நீ இங்கே இருக்கணும். இது எல்லாமே போகக்கூடிய ஒரு ஆள் இருக்கான். யார் அப்படின்னா அதோ தண்ணி கொண்டு வர போயிருக்கானே அவன் தான். தண்ணி கொண்டு வந்துட்டு ஏகாந்த சமாஸ்திதா அப்படின்னு வால்மீகி எழுதுறாரு. இவாளுடைய கச்சகச்சா குச்சு குச்சு சண்டையில எல்லாம் இல்லாமல் தான் தனியாக அப்படி உக்காந்துட்டு அந்த சமுத்திரத்தை அப்படி பார்த்துன்னு இருக்காராம். ஏய் ஆஞ்சநேயா ஏந்திரு வா, நீ யார் தெரியுமா அப்படின்னு கடைசி கிஷ்கிந்தாவுடைய கடைசி ஸ்டேஷன் எது? வால்மீகி எக்ஸ்பிரஸ் எங்கே வந்து நிற்கிறது? ஆஞ்சநேயரை வந்து ஞாபகப்படுத்துகிறார். ஆஞ்சநேயா நீ அஞ்சனி புத்திரன், உனக்கு இவ்வளோ சக்திகள்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஆச்சு உனக்கு, உன்னால் வந்து எது வேணால் பண்ண முடியும் அப்படின்னு அப்படின்ட்டு ஆஞ்சநேயர் அப்படி உலுக்கி எழுந்துக்கிறார். பார்க்கணுமே புஜங்கள்லாம் வந்து ஒன்று கரலை கட்டையாக
இவ்வளோ பெரிய ஒன்று ஒரு பர்வத்தமாக இருக்கான். அப்படியே மூஞ்சிலாம் சவேர்னு செவந்து போய் அப்படி ஜொக ஜக தக 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 தகன்னு அவருடைய காயம் பெருசாயிட்டே போகிறதான். ஜாம்பவான் சொல்ல 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 அந்த சொல்லு உள்ளே போக போக ஆஞ்சநேயர் வந்து தப்ப தப்ப தட்ட தத்த தத்த தத்துன்னு அப்படி வடக்கட்ட கடக்கட்ட கடக்கட்டன்னு வளர்ந்துட்டே போகிறாராம். எல்லாரும் வந்து என்ன இவன் நமக்கு தண்ணி எடுத்து கொடுத்த பையன் எப்படி இருக்கானே அப்படின்னு எல்லாரும் பின்னாடி போயிட்டா. திடீர்னு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற பையன் வந்து டமால் டிமால் சண்டை போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆஞ்சநேயர் வந்து அப்படி இவ்வளோ இதுவாக போயிட்டு ஆஞ்சநேயரே சொல்கிறார் என்ன அப்படின்னா, நான் என்ன வேணால் பண்ண முடியும், நான் சக்தியில் வந்து மகாவிஷ்ணுவுக்கு சமமானவன், திரிவிக்ரமனை 3 தடவை சுற்றிட்டு வர முடியும் என்னால், எந்த விதமான டப்பான்னு சொல்கிறார் ஆஞ்சநேயர். அது என்ன அசர்ட் பண்ணுறாரு, அந்த ஒரு இடத்துல மாத்திரம்தான் ஆஞ்சநேயரை பற்றி பேசுகிறார். வேற எங்கேயுமே ஆஞ்சநேயர் தன்னை பற்றின எந்த விஷயமும் பேசலை. ஏன் அப்படின்னா வால்மீகி வந்து அதை அழகாக எடுத்து சொல்கிறார். ஆஞ்சநேயனுக்கு தன் நினைவு உணர்ந்து விட்டது, தன் நினைவு உணர்ந்த பிறகு இருக்கக்கூடிய ராமாயணம், தன் நினைவு இருப்பதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ராமாயணம் அப்படின்னே பிரிக்கலாம். ஆஞ்சநேயரை வச்சுட்டு ராமாயணத்தை 2ஆக பிரிக்கலாம். அப்படி ஆஞ்சநேயர் வந்து அப்படி பிரித்தோடனே இப்போ இந்த சமுத்திரத்தை குதிக்கணும்னா, நான் ஒரு குதிக்கணும்னா அதை தாங்கிறதுக்கு ஒரு லான்ச் பேட் வேணும். ஏர்போர்ட் எங்கே இருக்குது சொல்லுங்க ஜாம்பவான், வேர் இஸ் த ஏர்போர்ட் அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ ஏர்போர்ட்டே கட்டலையே அப்படின்னு உடனே வந்து மகேந்திர பர்வத்தம் மாத்திரம்தான் உன்னை தாங்க முடியும் அப்படின்னு ஒன்று. மகேந்திர பர்வதம் ரொம்ப இதுவான பர்வதம். அந்த பர்வதத்தை அப்படி பார்க்குறார். பர்வதத்தை பார்க்குறார், அந்த வந்து கோரமான அந்த சமுத்திரத்தை பார்க்குறார், அந்த பக்கம் லங்காவை அப்படி பார்க்குறார். அப்படி பார்த்து அப்படி போறாரு அந்த மலை மேல. அப்படி தம்மா தம்ம 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 தம்மன்னு போன உடனே அப்படி நம்ம ஒரு பிசுக்குனா மற்றெல்லாம் வெளியில தெரியும்ல, அந்த மாதிரி அந்த மலையில இருக்கக்கூடிய பாம்புகள் இதுகள் எல்லாம் தெரிக்கிறதான். பாம்பெல்லாம் வந்து பயத்துல என்ன ஆகுறதான், அது வந்து பொட்டு 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 பொட்டுன்னு அடிக்கிறது தான். அதனுடைய கக்கரை அந்த கோரமான விஷயத்தில் பாறையெல்லாம் 2ஆக வெடிக்கிறது தான். அவருடைய ப்ரெஷர் வேற, வெயில் வேற, அந்த அடிக்கிற விஷம் வேற, பாறையெல்லாம் தெரிக்கிறது, பூவெல்லாம் அப்படியே பறக்கிறது. அப்படியே போயிட்டு அப்படின்னு ஒரு பண்ண போறார். அதோட கிஷ்கிந்தா காண்டம் முடிஞ்சு அடுத்த உல்லங்கனம் இருக்குல்ல, அந்த டேக் ஆஃப் இருக்குல்ல, ஜுக்குன்னு ஒரு டேக் ஆஃப் இருக்குல்ல, அந்த டேக் ஆஃபோட ஸ்ரீமத் அதி 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 மங்கள விபூதிகரமான பரம மாங்கல்யத்தை கொடுக்கக்கூடிய பரம சௌரியத்தை, பரம வீரியத்தை, எல்லா விதமான ரோகத்தையும் நிவாரிக்கக்கூடிய, எல்லா விதமான சோகத்தையும் நிவாரிக்கக்கூடிய, பரம ஆரோக்கியத்தை குடிக்கக்கூடிய, ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய சுந்தர காண்டமானது ஆரம்பிக்கிறது. ததோ ராவணீதாயாஹ சீதாயா சத்ருகர்ஷணஹ இத்யேஷ பதமன்வேஷ்டும் சரணார்ச்சரிதோபதி. சுந்தரகாண்டம் நாளை முதல் தொடங்கும்.